அந்த நீங்கள் சொல்வது இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வாழ்வாதாரத்தை மற்றபடி அந்த மனித சமூக வளர்ச்சியில ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. எந்த கண்டுபிடிப்புகளும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு பண்டிகை, ஒரு திருவிழா கொண்டாடி இருக்கிறாங்கன்னா அது மெய்யியல், அந்த மெய்யியல், அந்த மதங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பாக மெய்யியல் சமயம், அதற்கு முன்பு இனக்குழுக்கள் வந்த காலம், இதற்கெல்லாம் முன்புதான் வந்திருக்க முடியும். ஏன்னா மெய்யியல் சமயத்தை பத்தி சங்கத்தமிழ்ல பாக்குறோம். சமத்தமிழ்ல நீங்க பாக்குறீங்க, இனக்குழுக்களை பத்தியும் சங்கத்தமிழ்ல பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் இருக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு விழாவோ அல்லது திட்டமிடுதலோ மனிதன் எழுத்து நகரியம் வருங்காலத்தில் பதியப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது இலக்கியமாக உருவாக்கக்கூடிய எழுத்தை, வார்த்தையை தன்வயப்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்கக்கூடிய சமூகமாக தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தமிழுக்கு இணையான தொன்மை வாய்ந்த இலக்கிய நூல்களை நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. இவ்வளவு இலக்கியங்கள் இது கண்டுபிடிச்சிருக்கிறோம். தொல்காப்பியத்தில் கூட, சங்கத்தமிழில் கூட சில நூல்களை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த நூல், அந்த மேற்கோள் காட்டின நூல் அப்படின்னாக்கா இருக்கணும். அப்ப அந்த நூல் எங்க இல்ல, நூல் எழுதப்பட்டிருக்குது, நூல் வடிக்கப்பட்டிருக்குது. அப்ப நூல் வடிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் தான் மேற்கோள்கள் வருகின்றன. அப்போ தமிழன் இது 5000 அல்லது அதுக்கு முன்பா என்று சிந்திக்க வேண்டிய கடமையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமையும் அரசனுடையது. இது இன்னொரு முக்கியமான இந்த பொங்கல் பண்டிகையில் மக்கள் ஒரு முக்கியமான இது என்னன்னா, எந்த வழிபாட்டும் அதில் இல்லை. ஒன்லி அந்த வேளாண் சார்ந்த தொழில்கள், அப்புறம் மக்களோட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சுகாதாரம், ஆரோக்கியம், பொருளாதாரங்கிறத அந்த வார்த்தைகள் நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த பண்டிகையை அந்த காலகட்டத்தில் கொண்டாடி இருக்காங்கும் போது அந்த இது ஒரு வேளாண் பண்டிகையா, உழவர் திருநாள்னு கொண்டாடுறாங்க. அதே உழவர் திருநாள் சொல்ற தப்பு கிடையாது. அந்த காலத்துல உழவு மட்டும் தான் இருந்தது. மனிதனுடைய பிரதான தொழிலாக நீங்க பாத்தீங்கன்னா வேட்டையாடுதல், கால்நடை மேய்த்தல், உழவு. ஆனா எல்லாருக்கும் சார்ந்த ஒரு பொதுவான தொழிலாக மதிப்பு மிக்க பிறரை வாழ வைக்கக்கூடிய உழவு இருந்த காரணத்தினால அது உழவர் திருநாளுக்கு உட்பட்டதுதான். அதுல மாற்றுக்கருத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலத்தில் பிற தொழில்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா அப்போ தொழில் உழவு மட்டும் தான் இருந்தது. இப்ப எல்லா தொழிலும் அதுக்கு உழவுக்கு தேவையான உபகரணங்கள், விதையை பதப்படுத்துவதெல்லாம் அப்ப கிடையாது. விதையை எடுத்து வச்சு அப்படியே போட்டாங்க. இப்ப அதை பதப்படுத்துறது, அதற்கான உரங்களை கொண்டு வருவது, அதற்கான மற்ற சேர்த்துக்கலாம். ஆனா இதெல்லாம் ஒன்றை விட இந்த சிறப்பு ஒரு மொழியினம் சார்ந்து கடைசி பதிவாக சொல்லிருங்க. அதாவது இது ஒரு மதமோ ஒரு மொழியோ ஒரு இனமோ சார்ந்ததாக இல்லாட்டா கூட இந்த தமிழ் இனம் என்பது ஒரு மூத்த குடியாக, அதாவது இந்த பண்டிகையோட தொடர்ச்சி நீங்க சொல்ல மாதிரி வங்கதேசத்துல இருந்து ஜப்பான் வர அது பல நாடுகள்லயும் இருக்குது. இது ஒரு ஒட்டுமொத்த இந்த மனித குலத்தின் ஒரு மூத்த குடியின் ஒரு தொன்மையான விழாவாக இந்த பொங்கல் பண்டிகை நிச்சயமாக. அதாவது மனித வளம் சார்ந்த பெண். ஒரு மனித வளம் என்றால் பணம் மட்டுமா வளம்? சுகாதாரமா இருக்கணும், சாப்பிடறதுக்கு உணவு வேணும், காசு இருக்கும். என்னால சாப்பிட முடியாதுங்க, நிறைய காசு வச்சிருப்பான், நோய் நொடி தொண்டை விற்கும், சாப்பிட முடியாது. அப்போ முதல்ல என்ன வேணும்? சுகாதாரம் வேணும், சாப்பிடறதுக்கு வழி வேணும், சாப்பிடறதுக்கு உணவு வேணும், சாப்பிடவும் முடியணும், அது சாப்பிடறதுக்கு செலவு பண்றதுக்கு வச்சுக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும், இதெல்லாம் தாக்க பிடிக்கிறது ஆரோக்கியம் வேணும். இது டோட்டலா ஒட்டுமொத்தமான ஒரே வார்த்தையை சொல்வதென்றால் மனித வளத்தை, உடல் நலம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனித வளத்தை பறைசாற்றுகின்ற திருநாள் என்று சொன்னால் இது இனம், மதம், வழிபாடு, நம்பிக்கை இதையெல்லாம் தாண்டி மனிதன் என்ற ரீதியில் எல்லோருக்குமான ஒரு பண்டிகையாக, எல்லோருக்குமான ஒரு திருவிழாவாக பொங்கல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழனுடைய தொன்மையான நாகரிகத்தின் அடையாளம் பொங்கல். நீங்க வரைய ஆய்வு பண்ண தமிழ் நாகரிகத்தை நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நிறைய செய்திகள் உள்ள நீங்க ஆராய்ச்சி பண்ண கிடைக்கும். இதை அறிஞர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும். அரசு இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.